இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாட்களுக்கு பிறகாக ஒரு சிறிய சிந்தனை. லூக்காவுக்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36, 37, 38 இந்த வேத பகுதி இப்படியாக நமக்கு சொல்லுகிறது. ஒருவனும் பழைய வஸ்திரத்தை புதிய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். கீழே உள்ள வசனம் சொல்லுகிறது, ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழைய ரசத்தோடு அதை துருத்தியில் வார்த்து வைக்க மாட்டான். துருத்தியும் சிந்தி போகும், ரசமும் கெட்டு போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ரெண்டு காரியம் இருக்குது. புதுமை, பழமையை குறித்து ஆண்டவர் நமக்கு சொன்ன ஒரு காரியம். இந்த பூமியில வாழ்க்கையில புதுமை என்பது ஒன்று உண்டு, பழமை என்பது ஒன்று உண்டு. புதுமை எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்கு ஈர்ப்பை கொடுக்கக்கூடியது. புதுமை எளிதாக ஒரு மனிதனுடைய இருதயத்தில், சிந்தனையில், உள்ளத்திற்குள்ளே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லாமையே தானாக ஒரு மனிதனுடைய இருதயத்தை, சிந்தனையை, விருப்பத்தை அண்டிக்கொள்ளும். ஒரு புதுசாக ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது, புதுசாக ஒரு வாகனமாக இருக்கலாம், மொபைலாக இருக்கலாம், புதுசாக ஒரு நபராக இருக்கலாம், புதுமையான ஒரு நம்ம எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய உடம்பு, இருதயம், சிந்தனையெல்லாம் அதன் மேலே தாக்கம் கொண்டு புதுமையை நோக்கி நம் இருதயம் முந்திக்கொள்ளும். இருதயம் சொல்றது கேட்காது, நினைவு சொல்றது கேட்காது, சிந்தனை சொல்றது கேட்காது, நல்லதா கெட்டதா எதுவுமே சிந்திக்காது. புதுமைக்கு அப்படிப்பட்ட ஒரு அட்ராக்டிவ் தன்மைகள் உண்டு. புதுசாக வாங்கினா அது மேலே இருக்கிற ஆர்வம் எப்படி இருக்குன்னா பயங்கரமாக இருக்கும். இது புதுதாக திருமணமானாலும் சரி, வாகனமானாலும் சரி, மொபைலாக இருந்தாலும் சரி, அதன் மேலே நாம் செலுத்துகிற கவனமும் அக்கறையும் பயங்கரமாக இருக்கும். வேதத்திலே பார்க்கும் பொழுது முதல்ல அந்த மன்னா ஜனங்களுக்கு தேனிட்ட பணியாரம் போல இருந்தது. அதே இது நாட்பட அதனுடைய டேஸ்ட் ஒலிவ எண்ணெய் போல இருந்தது நாக்குக்கு, டேஸ்ட்டுக்கு. அப்போ ஒரு பொருளுடைய துவக்க தன்மையை விட அதனுடைய முடிவின் தன்மை நாட்படையாக பழமையாக அதனுடைய வீரியம், அதனுடைய விருப்ப நிலை, அதன் மேலுள்ள ஆர்வம் குறைந்து போகும். அதான் புத்தி இல்லாத கலாத்தியரே, ஆவியில தொடங்கி நீங்க மாம்சத்தை முடிகிறீங்களே அப்படின்னு சொல்றார். அதனுடைய காரணம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் நமக்கு தெளிவா சொல்றாரு. பழைய ஏற்பாட்டினுடைய பிதாக்கள் எப்படி மேகத்துக்கு கீழாக ஞானஸ்நானம் பெற்றாங்க, எப்படி விழுந்து போனார்கள், நாட்பட ஆக அவருடைய தன்மையை மறக்காமல் இருக்க வேண்டும், விழுகிறவன் இருக்காதபடி எச்சரிக்கையாக இருக்க கடவன் என்பதை நமக்கு சொல்லுது. ஆனால் வேதம் தெளிவா சொல்லுது. லூக்கா 5ல் புது துருத்தியில வைங்க, பழவைகளை பழைய துருத்தியில வைங்க. அது நல்லது. பழவையும் தேவை, புதுமையும் தேவை. ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம், இந்த புது உலகத்திலே, நவீன உலகத்திலே, நவீன காலத்திலே, நவீன மாற்றத்திலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், புதுசான காரியங்களை பார்த்து, புதிய நவீனைகளை பார்த்து பழையவைகள் ஒளிந்தன அப்படின்னு நினைச்சிடாதீங்க. பாவ சுபாவம் தான் பழையவைகள் ஒளிந்தன. பழைய சில நல்ல காரியம் உண்டு, பழைய மூதாதையர்கள் உண்டு, பழைய நன்மனிதர்கள் உண்டு. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். பழையவைகள் ஒளிந்து போனதை ஒருவற்றன ஆகி போயின என்று நம்ம நினைக்கக்கூடாது. நிறைய காரியங்கள் நமக்கு உண்டு. ஸோ நம்முடைய மனதளவில், வாழ்க்கை அளவில், ஸ்பிரிச்சுவல் அளவில் தொடக்கிறது, முடிக்கிறது எல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். காலம் புதுமை தான். 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சாப்பாடு இன்னைக்கு இல்லை, 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ட்ரெஸ் அப்படி இல்லை, 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வாகனத்தினுடைய அந்த தன்மை இன்னைக்கு இல்லை. டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, நவீனம் வளர்ந்துருக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு காலமும் ஒளிந்து போகாது. அது பழையவைகள் அல்ல.
புதுமைக்கு ஏற்றபடி தேவனுடைய வார்த்தைகளை மாற்ற முடியாது, ஆவியானவருடைய உணர்வுகளை மாற்ற முடியாது, ஆவியின் கனிகளை மாற்ற முடியாது, ஆராதனை முறைகளை மாற்ற முடியாது. உலகத்துக்கு ஏற்றபடி, புதுமைக்கு ஏற்றபடி பழையவைகள் என்று சொல்லி நாம் நினைக்கிற காரியங்களை அருவருக்கவும் முடியாது. பழசு புதுசு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியும் போகக்கூடாது. அதால் ஆண்டவர் பக்கம் 5:36 சொல்கிறாரு, மேலே ஒரு சட்டை பழைய சட்டையும் கீழே ஒரு பேண்ட் பழைய பேண்டும் போட்டிருந்தோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் இது பழசு அது புதுசு அப்படின்னு. we can easily identify. எளிதாக நம்மால் அடையாளம் கண்டு கொள்ள முடியும் பழமையும் புதுமையும். அதனால் ரொம்ப டேஸ்டாக இருக்குது. இயேசு கிறிஸ்து கணவன் கல்யாண வீட்டில் அந்த அற்புதத்தை செய்யும்போது கடைசியில் தான் புதுமை கிடைக்குது. நல்ல பழசெல்லாம் டேஸ்ட் பண்ணி முடித்த பிறகு தீர்த்த பிறகு புதுமையை கொண்டு வராங்க. புதுசு முதல்ல பழைய அனுபவங்களை நம்ம மறக்கக்கூடாது. பழைய காரியங்களை நம்ம மறக்கக்கூடாது. பாவத்தை மறந்துடணும். தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஆவியின் அனுபவங்களை, நன்மைகளை, நல்ல காரியங்களை நம்ம மறக்கக்கூடாது. புதுமை ஆண்டவர் எப்போ கட்டளையிடுறானா தேவைப்படுற நேரத்தில் நமக்கு புதுசு புதுசாக செய்வார். கிருபை புதியது, ஒவ்வொரு நாளும் புதுசு. அவருடைய கிருபைகள் புதியது. புதுசான அற்புதம் செய்வார், புதிய காரியத்தை செய்வார், எல்லாம் செய்வார். பழசையும் புதுசையும் மிக்ஸ் பண்ணி போட்டு அது கெட்டு போகும், சிந்தி போகும் என்று பைபிள் சொல்கிறது. அது எந்தெந்த நேரத்தில் எது தேவைப்படுகிறதோ அது சரியான நேரத்தில் அதை பயன்படுத்தும். பழமையும் தப்புன்னு ஆண்டவர் சொல்லலை, புதுமையும் தப்புன்னு ஆண்டவர் சொல்லலை. அதை வைக்கக்கூடிய இடத்துல அது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். நல்லதுன்னு சொல்கிறது பழம். புதிய ரசத்தை எதில் சாப்பிடணும், எந்த நேரத்தில் சாப்பிடணும், அதுவும் நல்லதுன்னு சொல்கிறோம். பிரியமானவர்களே, நவீன காலம், புதிய காலம், பழைய காலம், உணர்ந்து தெய்வ சமூகத்திலே மணவாளன் வரும்போது அவரோடு நாம் சேர வேண்டும். உலகம் போக்கிலே உலகம் போவது போல நாம மாறிவிடாதபடி, உள்ளே இருக்கிற நல் உணர்வுகளுக்கும் நம்மை நாமே வஞ்சிக்காதபடி, ஏமாற்றாதபடி, உலகத்திற்கு ஏற்றாற்போல் ஒத்த வேஷம் தரித்து விடாதபடி, மாறிவிடாதபடி, கிறிஸ்துவுக்குள்ளே மனம் புதிதாகட்டும், கிறிஸ்துவுக்குள்ளே மனம் ரூபாந்தரமாகட்டும். இந்த வார்த்தையை கேட்குற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கணவன் மனைவி உறவாக இருக்கலாம், ஸ்பிரிச்சுவலாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் பழையதிலிருந்து கொஞ்சம் நாள் பட ஆக 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 ஒளிவேனே மாதிரி ஆகாமல் கர்த்தர் நல்லவர் என்பதை எப்பொழுதும் ருசிப்போம். அந்த ருசியினை நினைத்திருப்போம், அன்பிலே நினைத்திருப்போம். God bless you. God bless you. God bless you.